வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி 1/9/2024 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். நாம் சமுதாயத்தில் ஓர் அங்கம். இந்த உடல் சமுதாயத்தின் சொத்து. இதனை கெடுப்பதற்கு நமக்கு அதிகாரமில்லை என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். வாழ வேண்டும் என்று எண்ணி மனிதனாக வந்ததில்லை உலகில், எனினும் நாம் பிறந்துவிட்டோம். வாழ வேண்டும் உலகில் ஆயுள் மற்றும் வாழ்ந்தவர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி வாழ வேண்ட உரிமை எல்லோருக்கும் உண்டு. வாழுவோருக்கு சாதகமாய் வாழும் மட்டும் வாழவுள்ளோர் அனைவரும் ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு திட்டம் வளமாய் வாழ என்று ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க. இன்னொரு கவிதையில புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். போதை போர் பொய் புகை ஒழித்து அமுல் செய்வோம். அதிக சுமை ஏதுமில்லை அவரவர்தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவு. மதிபிறந்து மற்றவர்கள் மனமுடல் வருத்தா மானறி உணவுக்கு உயிர் கொள்ளா நோன்பு. பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்து பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் என்று இந்த 2 கவிதை சாமிஜி கொடுத்திருக்கிறாங்க. சாமி என்ன சொல்றாங்க? நாம் சமுதாயத்தில் ஓர் அங்கம். இந்த உடல் சமுதாயத்தின் சொத்து. இதனை கெடுப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்று இந்த 3 வரிகள் சாமிஜி கொடுத்திருக்கிறாங்க. தான், சமுதாயம், இயற்கை என்ற அந்த 3 அமைப்புல தான் மனிதனுடைய வாழ்க்கை என்பது அமைந்திருக்கு. ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த பூமியில தோன்றியிருக்கிற அந்த தன்மாற்றம் இயல்புக்கும் கூறுதலரும் என்ற அந்த முத்திறனை கொஞ்சம் நாம சிந்திச்சு பார்ப்போங்க. இந்த விலங்கிலிருந்து தோன்றிய அந்த தாவரம், புழு, எறும்பு, பாம்பு, விலங்கு, அந்த ஐயுணர்வு கொண்ட விலங்கிலிருந்து பரிணாமத்துல தோன்றியவன் தான் அந்த முதல் மனிதன். அந்த முதல் மனிதன் தொற்று இன்று வரை தொடர்ந்து வந்த அந்த பதிவுகள் அனைத்தும் கரு தொடராக நம்மிடம் இருக்கிறது. நாம இந்த மனிதகுலம் தோன்றி அறிவாட்சி திறம் வளர்ந்து இன்றைக்கு நமக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்தும் இந்த மனித குலம் நமக்கு வாரி வழங்கியிருக்கக்கூடிய பொக்கிஷம். நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனையும் மனித குலத்தினுடைய கூட்டு முயற்சியில நமக்கு கிடைத்தது என்பதை உணர்ந்து நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு சுகத்துக்கும் இந்த சமுதாயம்தான் காரணம் என்பதை நாம புரிந்து கொண்டு இந்த சமுதாயத்திற்காக நாம உதவி செய்வதற்காக தான் இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம உண்ட உணவு இந்த உடலாக மாற்றம் பெற்றிருக்கு. நம்ம தாயினுடைய கர்ப்பத்துல உருவானது முதல் கொண்டு பிறந்து வளர்ந்து இன்று வரையிலும் இந்த உடல் இந்த சமுதாயத்தால கொடுக்கப்பட்ட அனைத்தையும் பெற்று நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பேருண்மையை நம்ம மனதில் நிறுத்தி நாம ஒவ்வொரு தனி மனிதரும் இந்த உடலை கெடுத்துக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. நாம உடலால நம்முடைய அறிவாட்சி தரத்தால பொருளாதாரத்தால நாம சுற்றம் ஓர் உலகு என்ற குடும்பத்துக்கு மட்டுமல்ல, சுற்றம் ஓர் உலகு என்ற இந்த வகைகள்ல நாம என்ன உதவி மற்றவர்களுக்காக செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டே வரணும். வாழ்க்கை தத்துவத்துல சுவாமிஜி 12 சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய தேவைகள் பசி, தாகம், தட்பவெப்ப ஏற்றத்தாழ்வு, உடற்கழிவு வெளியேற்றம். இந்த 3ஐயும் நிறைவு செய்வது சமுதாயத்திலிருந்து கிடைத்த அனைத்தையும் பெற்று நாம கூட்டு முயற்சியில கிடைத்ததை பெற்றுதான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல காப்பு, வேற்றுயிர் பகை, இயற்கை சீற்றம், தற்செயலாக வரக்கூடிய விபத்துக்கள்ல இருந்து நம்மளை நாம பாதுகாத்துக் கொள்வதற்கும் இந்த சமுதாயம்தான் நமக்கு உதவியாக இருந்திருக்கு. ஒவ்வொரு தனி மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். நம்ம ஜாதின்னு சொல்றோம், கூட்டம்னு சொல்றோம். இது மனித உலகத்துல நாம தொண்டு தொட்டு நீ எந்த கூட்டப்பா, என்ன ஜாதி என்று கேட்கிறாங்க ஒரு திருமணம். அதே போல ஒருத்தர் தெரிந்து கொள்ளணும் என்பதற்கு
உண்மை உணர்ந்த மகான்கள் எல்லாமே, உயிருள்ள ஜீவராசிகள் எல்லாமே பஞ்சபூதங்கள் கூட்டம் என்றும், உயிருள்ள ஜீவராசிகள் அனைத்தும் என்னுடைய ஜாதி என்று சொல்ற. இந்த அளவுக்கு நாம உணர்ந்து வாழும்போதுதான் நாம மற்றவர்களுக்காக என்ன உதவி எந்தெந்த நேரத்தில் செய்ய முடியுமோ அது சிறப்பாக செய்ய முடியும். இதை உணர்ந்து நாம வாழணுங்க. சாமி நாட்காட்டி வரிகளில் சொல்லிருக்க மாதிரி, நாம் சமுதாயத்தில் ஓர் அங்கம். இந்த உடல் சமுதாயத்தின் சொத்து. இதனை கெடுப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. சாமிஜி பாடல சொல்லிருக்க மாதிரி, புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். போதை போர் பொய் புகை ஒழித்து அமுல் செய்வோம். அதிக சுமை ஏதுமில்லை. அவரவர்தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்று முடிவு. மதிபிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மானேறி. உணவுக்கு உயிர் கொள்ளா நோன்பு. பொதுவிதியாய் பிறர்பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்து பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் என்று சொல்றாங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனைய வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.